பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 101வது அதிகாரம் 2வது வசனம். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீங்க உத்தமமா நடந்துக்கணும், அதுவும் நீங்க வீட்டுல உத்தமமா நடந்துக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. நம்ம வீட்டுல உண்மையா இருப்போமா? அம்மா அப்பாவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்ம மனைவிக்கு உண்மையா இருக்கிறோமா? நம்ம கணவருக்கு உண்மையா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய டைம் பாத்தீங்கன்னா நிறைய வாயத்துந்தரைய புழுவிட்டே இருப்போம். என்ன புழுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம சில காரியங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம அடிக்கடிக்கு பொய் சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயத்துல உண்மையா இருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பண்ணாலும் உண்மையா பண்ணு. சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக நீ பொய் பேசாதன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் எப்படி இதனுடைய ஆலயத்தை கட்டுவான் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குமே குடும்பம் முக்கியங்க. அதே போல குடும்பத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. நம்ம லைஃப்ல நம்ம யாருக்கு உண்மையா இருக்கிறோமோ இல்லையோ, இந்த உலகத்துல இருக்க மனிதர்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணுங்க. அதே போல நம்ம அவங்களுக்கு உண்மையா இருந்தோம்னா ஏசப்பாக்கு நம்ம உண்மையா இருப்போம். இன்னைக்கு நீங்க உண்மையோட வாழுங்க, சத்தியத்தோட வாழுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆசீர்வாதங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.